20 கிலோ சைஸில் ஒரு திருக்க செந்திருக்கு ஓடிட்டு இருக்குங்க. நம்ம கட்டிங் மாஸ்டர் மாயம் வெட்டுறாரு, நம்ம மீன் கட்டிங் மாஸ்டர். இது பெனிஃபிட் என்னன்னாங்க, இது கடல் வாழ் பாலிட்டுன்றதால பாலூட்டும் தாய்மார்களுக்கு இந்த திருக்கு எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் இந்த பால் உற்பத்திக்கு உதவும். இது செய்முறைன்னா அந்த கறி செய்கிறோம் பாருங்கள், சிக்கன் மட்டன் அதே மெத்தடில் செய்யலாம், நல்லாயிருக்கும். கறி தானேங்க இது. இந்த சைஸ்லாம் கறி மேய்க்கிற மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த திருக்கு வகையிலே நிறைய ஐட்டம்ஸ் இருக்குங்களா. குருவி திருக்க, புள்ளி திருக்க, குருவிலே செகண்டு, இது செந்திருக்க, இது அதுக்கு அடுத்து கிரேட் வரும். ஆடா திருக்க, ஓட்டாந்திருக்க, இந்த திருக்க வெரைட்டி நிறைய இருக்குது. ஆப்பந்திருக்க. இந்த மீன் வந்து எல்லாமே ஆர்டர் ஆகிடுச்சு. இதை க்ளீன் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்குறதாங்க நெக்ஸ்ட் ஒர்க்கு. இது 20 கிலோ தான், 40-50 கிலோலாம் புள்ளி திருக்கு நம்ம கடையில் வெட்டி எல்லாருக்கும் டெலிவரி கொடுத்துருக்கோம் ஆர்டர் கேட்குறவங்களுக்கு. எல்லோரும் வயிறு பக்கமாக பிறந்துருப்பாங்க. நம்ம கட்டிங் மாஸ்டர் மாயம் வந்து முதுகு பக்கமாக வைத்திருக்கிறார் பாருங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கட்டிங்கு. பாக்ஸில் போடுங்க பாருங்கள், எல்லாம் வயிற்று பிளந்துட்டு தான் எடுத்தாங்க. இவர் முதுகு பக்கமாக இருக்கிறாங்க. வித்தியாசமாக முதுகு பக்கமாக கோட்டலை கண்டுபிடிச்சார் பாருங்கள். பயங்கர ஆப்ரேஷன் பண்ணுறாரு இந்த சிறுக்கைக்கு. ஈரல், கல்லீரல், நுரையீரல் எல்லா பார்ட்டையும் தனித்தனியாக எடுத்து காட்டுவார் பாருங்கள். இப்போ இதுக்கு வந்து மூளையெல்லாம் மனுஷனுக்கு இருக்க மாதிரி தலையில் தான் இருக்கும் பாருங்கள் பாட்டு. ஈரல் அதுக்குள்ளே இருக்குது பாருங்கள் நுரையீரல். இப்போ எடுக்கிறது அவர் வந்து ஈரல் தானே. அந்த எது இருக்குது பாருங்கள், அந்த கிட்னி. பயங்கர ஆப்ரேஷன் செய்கிறாரு. இதையும் சாப்பிட்லாம். மடல் கூட்டல் இது கம்மியாக தான் இருக்குது. சில திருக்கில் வெட்டும் போது உள்ளே குட்டி இருக்கும், இதில் இல்லை. இது ஆண் மீன் போல். நுரையீரல் இருக்குது, நுரையீரல். அது வேஸ்ட்டு தான். இது தவிர எல்லாம் வேஸ்ட் தாங்க. இதில் நாங்கள் இந்த திருக்க மீன் வெட்டக்குள்ளே ஒரு சில திருக்கக்குள்ளே 5-6 குட்டிகள்லாம் இருக்கும். குட்டியாக இருக்கும், பார்க்க ஆசையாக இருக்கும். இப்போ இதில் இல்லை. அடுத்து குட்டி உள்ளே இருக்கிறதெல்லாம் மறுபடியும் திருக்கு எடுத்து வெட்டும் போது காமிக்கிறேங்க. இந்த டிஃப்ரெண்ட் கட்டிங்கு முடியவே முடியாதுங்க. முதுகு பக்கமாக குழந்து அதனோட பார்ட்லாம் பிரித்து எடுத்தாருங்க, மேஞ்சி எடுத்தாருங்க. அடுத்து என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம். சின்ன கத்தியாலே அது வேலை பார்க்குறாருங்க. பெரிய கத்தி இன்னும் யூஸ் பண்ணல. அவர் 3 கத்தி இருக்குது, இருந்தாலும் அவர் எடுத்து யூஸ் பண்ணல. அதை இது கொஞ்சம் பார்க்குறாரு. ஆடு ஒரு மாரி ட்ரை பண்ணுறாரு போல். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக முதுகு பக்கத்துலேருந்து விட்டுறாருங்க. புதுசாக ட்ரை பண்ணுறேன் கேட்டேன். என்ன நான் இந்த புதுசாக ட்ரை பண்ணி பார்க்குமா, எல்லோரும் வெட்டுற மாதிரி நம்ம வெட்டிட்டு இருக்கக்கூடாது, நம்ம ஒரு புது முறையில் ட்ரை பண்ணணும் பண்ணுறாரு இவர். இது மட்டும் இல்லைங்க, கம்பெனிக்கு எக்ஸ்போர்ட் ஆகும்போது 500 கிலோ 1 டன் திருக்கலாம் அசால்ட்டாக வெட்டி தருவாருங்க. அந்த ராட்டி திருக்க, கோட்டாந்திருக்குன்னு வரும், அதை போட்டு பண்ணுவார். வெட்டி எக்ஸ்போர்ட்டுக்கு சரி பண்ணுவார். இதெல்லாம் சிம்பிளுங்க அவருக்கு. வார கையில் எடுக்க முடிப்பாரு, அதுதான் ஈஸி பண்ணி. வெட்டி ஒரு கையில் இழுக்கணும். இந்த கிருமி நாசினிலாம் அட்டாக் ஆகக்கூடாது, அதிகம் நிற்கக்கூடாதுன்றதால நம்ம பலவில மஞ்சள் தடவி இருக்குங்க. இந்த வாரம் தான் வச்சு வார வெட்டி ஒரே வெட்டு போட்டு இதில் வெட்டி வார கையில் பிடிச்சி
ஞாபகப்படுத்த ரொம்ப நாளாகிடுச்சு உங்களுக்கு வெட்டி. இந்த பெரிய 500 கிலோ ஒரு டென்னு திருக்க வெட்டி வெட்டி அதே பக்கத்தில் எக்ஸ்போர்ட் ஐட்டம் எப்படி பண்ணுறாரு அப்படியே வெட்டலான்னு பார்க்குறாரு சின்ன திருக்க. இவர் எந்த மீன் விட்டாலும் க்ளவுஸே போட மாட்டாருங்க. டைமிங் ஓடிட்டு இருக்கு. மரம் இழுத்து விடும். அரை மணி ஆயிடுச்சுன்னா அப்புறம் எல்லாம் கஸ்டமர் வர ஆரம்பிச்சிடுவாங்க கடைக்கு. அதுக்குள்ளே வெட்டி வச்சிடணும். இவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வெட்டுறாருங்க இதை இருக்கே வேறு வழியில். இப்போ நான்லாம் வெட்டினா அதுக்கு பிடிச்சி வார இழுப்பேன் கையால். ஒரு மாஸ்டர்ன்றதால கொஞ்சம் வித்தியாசமாக இருக்காரு. முன்னாடி ஹலோ. என்ன விலை போகுது? சைஸ் எப்படி இருக்கு? என்ன விலை போகுது? இதில் கம்பெனி எடுக்குது. பில்லு போடுறாங்களா? அது என்ன அது ஒரு ஆமாம் கம்பெனி எடுக்குது. அவர்கிட்ட சொல்லி எதாவது எடுக்க முடியுமா பார்க்க சொல்ல? சரி வாங்க. 6 வாங்க 6 ஒரு 350 கேட்டு போகிறான். சரி பாருங்க வாங்கி பாருங்க. வாங்க நல்லா இருக்கா சைஸ் நல்லா இருக்கா? வேறு என்ன வருது? குரூப்பர் வருதா? அது கம்பெனி எடுப்பாங்களே இந்த விலைக்கு நமக்கு கடையெல்லாம் ஓடாது. வேறு எதாவது வருதா பாருங்கள். இந்த நண்டு வேறு வருதா பாருங்கள். அவர் வெற்றிக்கிட்ட ஃபோன் கொடு. அவர் கிட்ட வந்தோடனே. ஹலோ. சரி என்ன விலை? சரி வேறு என்ன வருது அப்புறம்? சரி வேறு ஒன்றும் வரல. கட்டுனண்டா? சரி என்ன நண்டுன்னு தெரியலையே. அதை பார்த்துட்டு அந்த இறா பார்த்துட்டு வந்துடலாம். அப்புறம் அங்கே இது எடுக்க போகணும். சிலேபி மீனும் விராலும் பிடிச்சிட்டு இருக்காங்க கண்டெல்லாம் ஆய்புரத்தில். அதை போய் எடுக்கணும். சரி முடிச்சுட்டேன். அது கொடுத்துக்கலாம். அவர்கிட்ட சொல்லு. கொடுக்கலையா? அவங்க கையில் காசு கேட்டாங்களா? சரி இப்போ நான் அது அப்புறம் பேசி நான் அந்த இறாவை பார்த்துட்டு நண்டுனா 2 எடுத்துறேன். பார்த்துட்டு கட்டு நண்டு வருதா? காரை எடுத்துருக்கு. காரை மீன் தானே எடுத்துருக்கு. ஒரு 3/4 மணி நேரத்தில் வந்துடும். அதே அது ஒரு 3 கிலோமீட்டர் தான் நமக்கு. அப்புறம் கடற்கரைக்கு எடுத்துட்டு வந்துடுவாங்க. ஐயோ கட்டு நண்டு எதாவது வரது பார்த்து போனடி நான்.
அவரை வச்சுட்டு போன இல்லாட்டி அப்புறம் எங்கே இருக்குது மீன் இல்லைன்றீங்க? ஆ என்ன மீன் சொன்னாலும் தெரியும் எல்லாம். ரெட் ஸ்னாப்பர் வேணாம், அது மூமெண்ட் இருக்குது. சூறையும் வேண்டாம், இது சூறை மூமெண்ட் இருக்காது நமக்கு. இதுவும் இருக்காது, ரெட் ஸ்னாப்பர் சரி வராது. இது அதான் இல்லாமல் யாராவது போகிறாங்க, தூண்டிக்கு போகிறாங்களாம். காரைக்கு வந்திருக்காரு ஒரு கஸ்டமரு. அது வந்துச்சு, நான் என்ன தோதுப்படுறதுன்னு பார்த்துட்டு அவர் 10 கிலோ வாங்கிட்டு வந்து. இது அந்த நண்டுக்கு நான் சரி கேட்டு வா. காரைக்கு வந்திருக்காங்க, எவ்வளோ நேரம் ஆகும் வரா? சரி பண்ண சரி பண்ண. கட்டு நண்டு ஒன்றும் பாரு கிடைக்கலையா? ஒன்றும் பாடலன்னு தான் சொன்னாங்க. சரி பண்ண. அது மாயம் வீடு திருக்க வெட்டிகிட்டு இருக்காரு. மாயம் திருக்க வெட்டிட்டு இருக்காரு. 3/4 மணி நேரம் டார்கெட் பண்ணேன் நான். அவர் 1/2 மணி நேரத்தில் முடிச்சுவார்னு நினைக்கிறேன். என்ன நண்டு? இது கிரீன் தானே? என்ன விலை போவோம்? வாங்கலாம் வாங்குங்க. எத்தனை கிலோ கிடைக்கும்? ஏங்க நான் தான் வாங்க சொல்கிறேன்ல, சண்டேல அன்றைக்கி. வாங்க நான் தான் போன இந்த நம்பருக்கு அடிக்க சொன்னேன். சரி வாங்க, இருக்கிறத வாங்கி கொடுத்துருங்க. டைமு செருப்புலாம் அந்த தோல் தான் தருகிறாங்க. நம்ம இந்த செருப்பு லெதர் செருப்பு இருக்குல்ல, இந்த திருக்க தோலில் தான் தருகிறாங்க. இதுவும் ஒரு கலர். வரலாம், அதை எடுத்துகிட்டு அவங்க தான் பேசிட்டு இருக்காங்க. காரையா 100 ரூபா 120 ரூபா போகும். ஒரு 1/2 கிலோ வாங்கினா போதும் ஒரு ஃபேமிலி. சரி வாங்க இங்கே என்னங்க என்ன சொல்கிறீங்க? எதிர்பார்க்க வேணாமா? சரி வந்தால் வாங்க, நான் அனுப்பி விட்ருக்கேன். அப்புறம் இங்கே சரக்கு வராங்க, யாராவது வாங்கிட்டு வர சொல்லுங்கள். ஏங்க ஹலோ, சொல்லுங்கள். இன்னும் எத்தனை பீஸ் இருக்க? அப்படியா, அது சைஸ் 1/2 கிலோ சைஸ் வருமா? சொல்லு மச்சான். அது வாங்க, அப்புறம் இருக்கிறத வச்சு பார்க்கலாம். நண்டு தான் இல்லை, போய் வாங்கிட்டாங்களா மேலே? வந்துட்டு அவர் பார்த்துக்குவாரு. சரி ஓகே. இந்த மஞ்சள் தடந்தாலும் ஈரோட தாக்கம் கம்மியாக இருக்குங்க. ஈ தாக்குதல். தலைவா 1/2 மணி நேரம் ஆயிருக்கு தலைவா. நான் செல்வன்னே மிஞ்சி போட்டிருக்கேன் கட்டிங்கில். காஷ்மீர் செல்வன்னே ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கேன். உனக்கு திருக்க வெட்டி பழக்கமாயிடுச்சு, அதனால் உனக்கு ஓடுது. இது திருக்க தண்ணி பட்ட படாச்சு உனக்கு. சொல்லவே இல்லை முடிஞ்சு. ஓகேங்க, இது எல்லாத்தையும் எப்படி இருக்குது பாருங்கள். கதனையா பீஸ் எப்படி இருக்கு பாருங்கள். இது வந்து பேக் பண்ணி எல்லாருக்கும் டெலிவரி கொடுத்தாங்க எங்கள் நம்ம ஒர்க்கு. ஆனால் 1/2 மணி நேரத்தில் முடிச்சிருக்காரு இந்த ஒர்க்கை. ஓகே, தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.